Okay, so in the video I will try to show you about the face-centered cubic lattice. So ஒரு face-centered cubic lattice பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அது என்னன்றதை நான் உங்களுக்கு explain பண்ணுறேன். Now we will see the lattice in a closer look so that you can see all the atoms. Okay, so this is how it looks. If you see the if you see this is the face-centered cubic lattice. இதில் பார்த்தீங்கன்னா you will have one atom. இதில் கார்னர், இந்த க்ரீன் கலர் ஆட்டம்ஸ்லாம் இருக்கிறது வந்து கார்னர்ஸ். ஸோ மொத்தம் 8 கார்னர் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 கார்னர் இருக்குது. அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்த ஒரு ஆட்டத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா 1/8 will be the contribution to in the unit cell. இது மொத்தம் ஒரு யூனிட் செல்லுன்னு பேர். திஸ் ஹோல் திங் இஸ் கால்ட் அஸ் அ யூனிட் செல். இதில் இது கார்னர். இது அடுத்தது ஃபேஸ் சென்டர். ஸோ ஒரு கியூபில் எத்தனை ஃபேஸ் சென்டர் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபேஸ். திஸ் சைடு, இந்த 4 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, திஸ் சைடு இஸ் கால்ட் அஸ் அ ஃபேஸ். இந்த ஃபேஸில் இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆட்டம் in the face. ஸோ ஒரு கியூபில் பார்த்தோம்னா there will be 6 faces. ஸோ இது ஒரு ஃபேஸு 1, ரெண்டாவது ஃபேஸு, மூணாவது ஃபேஸு, நாலாவது ஃபேஸு, அஞ்சாவது ஃபேஸு அண்ட் கீழே ஆறாவது ஃபேஸு. ஸோ யூ ஹவ் 6 ஃபேஸஸ். அண்ட் இந்த 6 ஃபேஸஸில் இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் ஒரு ஆட்டம் இருக்குது ஃபேஸ் சென்டரில். இந்த சென்டர் திஸ் இஸ் சென்டர். இந்த ஃபேஸுக்கு சென்டரில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஃபேஸ் சென்டர்னு பேர். ஸோ எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் we can see that ஒரு ஃபேஸ்லேயும் சென்டரில் ஒரு ஆட்டம் இருக்கும். இப்போது இந்த ஆட்டம் வந்து திஸ் ஆட்டம் வில் பி, இப்போ இது பக்கத்தில் இன்னொரு யூனிட் செல் இதே மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த மாதிரி ஒரு யூனிட் செல்லை நான் இப்படி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இல்லை இப்படி பக்கத்தில் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபேஸில் இருக்கிற ஆட்டம், இந்த ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா, என்னோட பேனா பாயிண்ட் பண்ணுறது பாருங்க. இந்த ஆட்டம் வில் பி ஷேர்டு பிட்வீன் 2 யூனிட் செல்ஸ். இது ஒரு யூனிட் செல், இது ஒரு யூனிட் செல், 2 செப்பரேட் யூனிட் செல்ஸ். இந்த 2 யூனிட் செல்லும் வந்து இந்த ஆட்டமை ஷேர் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஃபேஸில் இருக்கிற இந்த ஒரு ஆட்டத்தை இந்த 2 யூனிட் செல் ஷேர் பண்ணுறதுனால இந்த ஒரு ஆட்டத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா half will be present in this unit cell, another half will be present in this unit cell. ஸோ இதுக்கு ஒரு half இருக்கும், இதுக்கு ஒரு half இருக்கும். ஸோ இந்த 2 half இருக்கும். ஸோ each atom will contribute half to the one unit cell. மொத்தம் 6 phases இருக்கு இல்லையா, 6 phases இருக்கிறதுனால each atom will be contributing half to one unit cell. Therefore, the total number of atoms present in a face-centered cubic lattice will be 6 into 1/2. இதோட half, இதோட half, இதோட half, இதோட half, இதோட half, and then கீழே இருக்கிற இதோட ஹாஃப். இது எல்லாத்தோட ஹாஃபும் சேர்த்தோம்னா 3 ஆட்டம்ஸ் வரும். ப்ளஸ் இந்த கார்னரில் இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா 8 into 1/8. இதோடது 1/8, இதோடது 1/8, இதோடது 1/8 கான்ட்ரிபியூஷன் எடுத்தோம்னா டோட்டலி 1 ஆட்டம் வரும். ஸோ ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் லாட்டிஸில் டோட்டலாக 3 + 1 4 யூனிட் செல்ஸ் நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பாடி சென்டர்ட் கியூபிக் லாட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ this is an example of a body-centered cubic lattice. So if you look at this body-centered cubic lattice, இதுலேயும் பார்த்தீங்கன்னா 8 கார்னரில் 8 ஆட்டம் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. 8 கார்னரில் 8 ஆட்டம் இருக்கும். ஒரு ஆட்டத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா 1/8 தான் இந்த யூனிட் செல்லுக்கு வரும். ஸோ மொத்தம் 8 into 1/8 will be 1 atom present in this one unit cell. அப்புறம் பாடி சென்டர்ன்றதுனால அது நடுவில் இருக்கும். அது இந்த யூனிட் செல்லுக்கு நடுவில், இந்த யூனிட் செல்லினுடைய பாடிக்கு நடுவில் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் பாடி சென்டர்னு பேர். அந்த பாடி சென்டரில் இருக்கிற இந்த ஒரு ஆட்டம் வந்து எந்த யூனிட் செல் கூடயும் ஷேர் ஆகாது. அதனால் இந்த ஒரு ஃபுல் ஆட்டமும் இந்த யூனிட் செல்லுக்கே சொந்தமாக இருக்கும். அதனால் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்னு பார்த்தோம்னா 8 கார்னரில் 8 into 1/8, that is 1 atom plus பாடி சென்டரில் இருக்கிற ஒரு ஆட்டம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா பாடி சென்டர் கியூபிக் லாட்டிஸில் ஒரு யூனிட் செல்லில் 2 ஆட்டம் இருக்கும். ஸோ தட் இஸ் அபவுட் தி பாடி சென்டர்ட் யூனிட் செல். ஓகே, ஸோ இப்போ இந்த செல்லாம் வந்து we will see what are these unit cell parameters.
So unit cell parameters na enna அப்படின்னா if you look at this unit cell, now in the unit cell பார்த்தீங்கன்னா you have, this is called as edge. This is called as edge. எவ்வளோ edge இருக்கு? 1 2 3 4. ஸோ இந்த ஒரு சைடுக்கு 4 edge இருக்கு. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 edge இருக்கு. ஸோ இந்த 4 8 edge ஆச்சா. அப்புறம் மேலே வந்து 9 10 11 12. ஸோ 12 edges இருக்கு. ஒரு யூனிட் செல்லில் 12 edges இருக்கு. கார்னர்ஸ்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 கார்னர் இருக்கு. ஸோ 8 corners 12 edges. ஃபேஸ்னு பார்த்தோம்னா இது ஒரு ஃபேஸ். ஃபஸ்ட்டு ஃபேஸ் நம்பர் 1, ஃபேஸ் நம்பர் 2, ஃபேஸ் நம்பர் 3, ஃபேஸ் நம்பர் 4, ஃபேஸ் நம்பர் 5 அண்ட் ஃபேஸ் நம்பர் 6. 6 ஃபேஸ் இருக்கு. 6 ஃபேஸு 8 கார்னர் 12 எட்ஜ் இருக்கு. இதை தவிர முன்னால் காமிச்ச மாதிரி நடுவில் பாடி சென்டர் ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி லென்த். திஸ் இஸ் எட்ஜ் லென்த். இந்த எட்ஜ் லென்த் இருக்கும். இந்த எட்ஜ் லென்த்ன்றது எல்லா யூனிட் செல்லையும் ஒரே அளவு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஃபார் ரெப்ரசன்டேஷன் பர்பஸ் இதை ஏன்னு சொல்லுவோம், இது பின்னு சொல்லுவோம், இது சின்னு சொல்லுவோம். அதாவது யூ ஹேவ் தி ஒய் ஆக்சிஸ், இது எப்படி காட்டுற ஒய் ஆக்சிஸ், தென் எக்ஸ் ஆக்சிஸ், y axis, and then z axis. You can see that z axis. So these three are mutually perpendicular to each other. So இப்போ இந்த x and y க்கு நடுவில் இருக்கிற இந்த angle வந்து we call this as alpha angle. அதே மாதிரி இந்த ஆங்கிளுக்கு நடுவில் இருக்கிறது, இந்த ரெண்டு ஆங்கிளும் this is x and y க்கு நடுவில் இருக்கிறது வந்து பீட்டா. x and z க்கு நடுவில் இருக்கிறது வந்து this angle is gamma. So you have alpha and beta and gamma. So மூணு angle, மூணு length, these 6 are called as unit cell parameters. ஏன் இதை யூனிட் செல் பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா இதோட லென்த் வந்து வேரி ஆகும், ஒரு யூனிட் செல்லையும் வேரி ஆகும். அது எப்படி வேரி ஆகுன்றதுக்கு ஐ வில் ஷோ யூ எக்ஸாம்பிள். இப்போ இந்த சிம்பிள் கியூபில் பார்த்தோம் இல்லையா, இந்த சிம்பிள் கியூபில் இருக்கிற மாதிரி யூ வில் சி. நவ் இஃப் யூ லுக் அட் திஸ் கியூப், நவ் யூ சி திஸ் இஸ் ஏ. அண்ட் இதை பார்த்தா இது பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. ஸோ ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி and A is equal to C. So this is a different type of lattice. This different type of lattice la vandu angle will be same. This is 90 degree, this is 90 degree, this is 90 degree. So alpha is equal to beta is equal to gamma will be 90 degree, but A is not equal to B. A is not equal to B but is equal to C. So this is another type of Bravais lattice that we encounter in the solid state. We will see one more type of lattice. Okay, so if you look at this, முதல்ல face centered காமிச்ச சொல்லலாம் இல்லையா, அந்த face centeredலயே again if you see now this is this structure. If you see now the B is, this length is bigger and this length is smaller, this length is also still smaller. So A is not equal to B is not equal to C. So this is a different type of lattice. சார் இதெல்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது, எதில் ஏ ஜாஸ்தியாக இருக்குது, எதில் பி ஜாஸ்தியாக இருக்குது, சி எதில் ஜாஸ்தியாக இருக்குது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு I have prepared another shortcut video where you can easily remember the names of various crystal lattice and what are all the angles between themன்றத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஷார்ட்கட் ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஓகே, now another example I will show you. Now if you look at this ஒரு parallelogram மாதிரி இருக்கு இல்லையா, this looks like a parallelogram. You can see this ஒரு மாதிரி tilted lattice இருக்கு இல்லையா.
idhula again if you see A and B, they are not equal. A and B, that is this length is very big comparative to this length. So A is not equal to B, but and the angle pathina, this angle is not, again they are different. This angle and this angle. So this angle will be 90 degree. Look at this angle. This will be 90 degree. This will be 90 degree, whereas this angle will not be 90 degree, less than 90 degree. So alpha, beta, gamma la எது 90 degree இருக்கும், எது 90 degree விட கம்மியா இருக்கும், எது 90 degree விட ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்றத வந்து you have to remember by heart. அதுக்கு ஒரு ஷார்ட்கட் வீடியோ பண்ணியிருக்கேன்னு நான் சொன்னேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Okay, so I will show you another example of the face-centered cubic lattice like this with a different shape. Now here if you see, this is B, this is B, y-axis length is longer than the x-axis length. This in the edge length விட இந்த edge length ஜாஸ்தியா இருக்கு. So A is not equal to B, okay, but angle பார்த்தீங்கன்னா இந்த angle, this angle, if you look at this angle is 90 degree. Again this angle is again 90 degree. This angle is 90 degree, and this angle is also, if you look at this angle is also 90 degree between these two white. The rendu white ku nadu irukkiradhu 90 degree irukku. So alpha equal to beta equal to 90 degree, but A is not equal to B. A is not equal to B, and sometimes it will be equal to C or it will be less than C. Okay, so அந்த Bravais latticeல அந்த tabular columnல எழுதியிருக்கிற அந்த சென்டென்ஸோட அர்த்தம் இதுதான். என்ன எழுதியிருக்கோம் அதில், A is not equal to B is not equal to C ன்னு எழுதியிருக்கோம். அதுக்கு என்ன அர்த்தம், இந்த லென்த்தும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி அந்த ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். Okay, so this is a different type of face-centered cubic lattice with the unit cell parameters different. Okay, so I hope you understand. Doubt edavadhu irundha comment section la kelunga, I will reply to you. And if you need more videos on this, let me know. I will prepare videos on those topics and I will put it for you. So if you like this video, please click the like button and share with your friends. And if you need you or any of your friends need more such videos, please let me know. I'll try to explain to you on the various topics in the ocean.